தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். கவர்னரோட பிரச்சனை இன்னைக்கு அதை பத்தி தான் நிறைய கேள்விகள் வந்திருக்கு. ஸோ அதனால அந்த பிரச்சனையை பத்தி என்னோட கருத்து என்னன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த பதிவு. முதல் கட்டமா ஆஹ், என்னைய பொறுத்த வரைக்கும் அதாவது திமுக மேல நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நம்ம ஜென்ரலா இப்ப நம்ம பார்த்தோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் பலாத்காரம் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. இதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. சட்டம் ஒழுங்கு, அதுக்கப்புறம் டாஸ்மாக் பிரச்சனை 24/7 ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. நேத்தி கூட என் ஃப்ரெண்டு அதான் சொன்னா, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக்ல பிரச்சனைடா அப்படின்னு வேற சொல்லி அஹ், பெரிய சண்டை ஆயிடுச்சு டாஸ்மாக்ல அப்படின்னு வெளியே சொல்லிட்டு இருந்தான். பெரிய அடிதடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. டாஸ்மாக் பிரச்சனை, போதை பிரச்சனைகள், இந்த மாதிரி சமூக பிரச்சனைகள் எக்கச்சக்கமா இருக்கு இல்லையா? சோ அதெல்லாம் சரி செய்யறதுக்கு திமுக அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசா ஒன்றும் பண்ணல. பட் இருந்தாலும் ஸ்கீம்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க மக்களுக்கு. ஸோ அதனால அந்த ஸ்கீம்ஸ் வச்சு அவங்க டெவலப் ஆயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கடனை வாங்குறாங்க. ஆஹ் அதாவது தொலைநோக்கு பார்வையில் இருக்கிற திட்டங்கள் எதுவும் இல்லை. மழைநீர் வடிகால் செஞ்சிட்டோம்னு சொன்னாங்க. இன்னும் மழைநீர் வடிகால் இன்னும் ஒழுங்கா இல்லை. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்டா விழுப்புரம் மாநிலத்தில் மழை நீரால அவ்வளோ பேர் பாதிப்பு. இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும்போது கவர்னருக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. தமிழ் தாய் வாழ்த்தும் அதுக்கப்புறம் தேசிய கீதம் தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு நிஜமாவே பிரச்சனைகள்லேருந்து அஹ், இன்னொரு பக்கம் அத அதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையிலேருந்து இன்னொரு பிரச்சனையை அவர் வளர்க்குறாரே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆளுநர் கொஞ்சமாவது சிந்திச்சிருக்க வேணாமா அப்படின்றது தான் என்னோட முதல் கருத்தா இருக்கு. ஏன்னா ஆளுநருக்கு தெரியாம இல்லை இது. ஏன்னா அவர் படிக்காம போனாரு. ஏன்னா ஆளுநர் உரைன்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு மாண்பு. அதாவது இட் டசன்ட் கேரி எனி வேல்யூ அட் ஆல். கவர்மெண்ட் நாங்க இதெல்லாம் பண்ண போறோம், இப்படிலாம் கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பண்ண உடனே அதை கவர்னர் அதை ஆமோதிக்கிறாரோ இல்லையோ, ஜென்ரலா அது படிச்சுட்டு அவர் மாறி போயிடுவார். அவ்வளவுதான் அவரோட வேலை அதுதான் அப்படின்றதுனால அதை போயிடுவாரு. இப்போ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் படிக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதுல கூட ஒரு நியாயம் இருந்துச்சு. இன்னைக்கு அவர் ஃபுல்லா படிச்சுட்டு இதெல்லாம் சரி கிடையாதுன்னு சொல்லியிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருக்கலாம். பட் அதை படிக்காமையே அவர் போயிட்டு அதை இன்னைக்கு தமிழ் தாழ்வாத்தையும் அதுக்கப்புறம் தேசிய கீதத்தையும் ஒப்பிட்டு இல்ல தேசிய கீதம் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசினது, அதனால படிக்காம போனதுனால இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பிரச்சனையிலேருந்து அப்படியே கம்ப்ளீட்டா மடைமாற்றப்பட்டு விட்டது. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இவங்க நிச்சயமா கவர்னருக்கு தெரியாத, உங்க கவர்னர் இஸ் அன் ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவர் எக்ஸாம்ஸ் எழுதி நிச்சயமா இது எக்ஸாம்ஸ் எழுதி ஒரு ஐபி பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருந்து இன்னைக்கு தமிழ்நாடு கவர்னரா வந்திருக்கிறாரு. அவருக்கு தெரியாத அரசியல் கிடையாது. பட் ஏன் அப்படி பண்ணாரு? அதுக்கு எனக்கு ஆன்சர் இல்லை. இட்ஸ் a $1,000,000 கொஸ்டின். கம்ப்ளீட்டா இன்னைக்கு எல்லா பிரச்சனைகள்லாம் தாண்டி இன்னைக்கு பிஜேபி இப்படி என்ன பண்ணுது பாருங்க. தமிழர்களை அடக்குறாங்க. தமிழ் வாழ்த்துக்கு மேல அவங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கம்ப்ளீட்டா அப்படியே இந்த சைடு டேர்ன் ஆயிடுச்சு. இதை நான் ம், என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசி பேசி அலுத்து போயிடுச்சு. என்னடா இது, ஒரு அதாவது ஒரு 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 ப்ராக்ரஸ் எடுத்து ஒரு 4 அடி எடுத்து கவர்மெண்ட்டை கேள்வி கேட்குற மாதிரி நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஒரு செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. சீமான் ஒரு சைடில் போய் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த சைடில் அதிமுக சட்டசபையில் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இந்த சைடில் பாஜகவில் இருக்கிறவங்க மதுரையிலேருந்து போராட்டம் பண்ணி அரெஸ்ட் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு மிஸ்டர் அண்ணாமலை. ஸோ ஓரளவுக்கு ஒரு சினர்ஜியா ஒரு ஒரு கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா நம்ம கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு இருக்கிற ஒரு நிலைமையில இன்னைக்கு கவர்மெண்ட் இப்படி பண்ணது அதான் கவர்னர் இன்னைக்கு பண்ணது சரியா தப்பா அப்படின்னு அந்த விவாதத்துக்குள்ள என்னோட பர்சனல் கருத்து நிச்சயமா பெரிய தவறு. அவர் இன்னைக்கு அந்த உரையை படிச்சுட்டு அவரோட கருத்துக்களை அவர் சொல்லியிருந்தா கூட அதுல ஒரு நியாயம் இருந்திருக்கும். அது பேசும் பொருளா இருக்கும்.
அந்த உரையில அவர் உரை முடிச்ச உடனே அவர் சொல்ற பேச்சுல இந்த மாதிரி நான் வந்து கேட்டிருந்தேன், ஆனா கவர்மெண்ட் இதை பண்ணல, பட் இருந்தாலும் நான் இதை படிக்கிறேன், பட் இதெல்லாம் வந்து உண்மை இல்லை அப்படின்றது லாஸ்டா சொல்லியிருந்தா கூட ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் அதையெல்லாம் விட்டுட்டாரு, இன்னைக்கு வந்து பேசாம போயிட்டாரு. அதுதான் இன்னைக்கு பேசும் பொருளா ஆயிடுச்சு. ஆம், அதே மாதிரி நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, மாண்பை மாத்துறாங்க அப்படின்னு. மாண்பெல்லாம் கிடையாதுங்க. லாஸ்ட் 10 இயர்ஸ் 15 இயர்ஸா வந்து தமிழ் தாய் வாழ்த்து தான் ஃபர்ஸ்ட், லாஸ்டா வரும்போது தேசிய கீதத்தை பாடுறாங்க. இதுல வந்து என்ன மரியாதை குறைவு அப்படின்னு வந்து எனக்கு இன்னும் புரியல. சரி, ஓகே. தேசிய கீதத்தை முதல்ல பாட ரிக்வெஸ்ட் பண்ணாரு கவர்னர் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அது நிச்சயமா ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நிச்சயமா ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியாமலாம் இருந்திருக்காது. அவர் ரிக்வெஸ்ட் பண்றது பண்ணட்டும். பட் இருந்தாலும் அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு என்ன கவர்னருக்கு தெரியாதா? தெரியாமலாம் இருக்காது. சரி, மாண்பை மாத்துறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு, சரி, மாண்பை மாத்துறதுக்கும் மாத்தாம இருக்கிறதுக்கும் அது கவர்மெண்ட் பொறுப்புல இருக்கிறவங்க அவங்க டிசைட் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அது வந்து என்னால் ஒத்துக்க முடியல, மாண்பை மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா இது வரைக்கும் லாஸ்ட் 15 இயர்ஸா என்ன நடந்திருக்கோ அதுதான் இன்னைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டது. இது கவர்னரோட மிஸ்டேக். ரெண்டு பிரிவினைவாதத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து தேசிய கீதத்தை வந்து பண்றதுனால எனக்கும் அதுலயும் உடன்பாடு கிடையாது. இது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் வந்து பாக்குறேன். ஏன் அப்படின்னு நான் வந்து அண்ணா ஆட்சி காலத்திலேயே வந்து இன்ஃபேக்ட் திமுக தொடங்கப்பட்ட போது மொழிப்போர், இந்த தமிழுக்காக தனியா ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு தான் ஆரம்பிச்சது தான் வந்து திமுக, திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து தனி தமிழ்நாடு வேணும்னு தான் அண்ணா ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிட்டாருன்னா அதுல காம்ப்ரமைஸ் பண்ணி மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்றது அந்த ஒரு கோஷத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, ஓகே நம்மளும் இந்த இந்தியான்ற அந்த கட்டமைப்புக்குள்ள நம்ம வந்துட்டோம். நாம எல்லா டாக்ஸையும் நம்ம வந்து நம்ம தான் இன்ஃபேக்ட் செகண்ட் பிக்கெஸ்ட் டாக்ஸ் பேயர் நெக்ஸ்ட் மகாராஷ்டிரா. அதுல ரொம்ப பெருமையா இருக்கு. நான் எல்லாம் இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். நான் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டாக்ஸ் பேயிங் ஸ்டேட் வந்து நாங்க தான். எங்களுக்கு ஒரு காசு கொடுத்தனா வந்து எங்களுக்கு 17 சென்ட்ஸ் தான் வருது. அதாவது ரூபாய் கொடுத்தா 17 பைசா தான்ப்பா வருது எங்களுக்கு. அந்த அளவுக்கு நாங்க வந்து மற்ற மாநிலங்களுக்குலாம் நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வந்து யூபி, பீகார், ராஜஸ்தான் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்க்கு நாங்க எங்க காசு கொடுத்து நாங்க வந்து வளர்த்துட்டு இருக்கோம் இந்தியாவை அப்படின்ற மாதிரி நான் பெருமையா சொல்லுவேன். ஸோ அதனால வந்து நம்ம வந்து பிரிவினைவாதம் நம்ம வந்து எடுத்துட்டு போறாங்க திமுகன்றதுல எனக்கு அதுல திருப்பியும் உடன்பாடே கிடையாது. இது வந்து சும்மா ஏதோ ஒன்று பேசணும். ஏன்னா வந்து பிஜேபிக்கே தெரியும் அந்த எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு கவர்னர் பண்ண ஒரு ஒரு மிஸ்டேக்னால என்ன ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கோ அதுல அதை வந்து கம்ப்ளீட்டா 360 டிகிரி டேர்ன் அடிச்சு இன்னைக்கு கம் அது அந்த ப்ராப்ளமே வந்து கவர்னரை ஃபேஸ் பண்ற அளவுக்கு வந்துச்சு இல்லையா? ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ வந்து இப்போ வந்து எவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ. அந்த இஷ்யூவை எடுத்து மக்களுக்காக எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கலாம். பட் இன்னைக்கு கவர்னர் பண்ணதுனால வந்து இன்னைக்கு வந்து மாண்பை மாத்துறாங்க, பிரிவினைவாதம் அப்படின்னு வந்து அவர் சொன்னது வந்து என்னால் ஒத்துக்க முடியாது. அதே மாதிரி அண்ணாமலை சொன்னதையும் என்னால் ஒத்துக்க முடியல. அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து திமுக வந்து இன்னைக்கு வந்து இது ஒரு சான்ஸா எடுத்துக்கிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கிற மிகப்பெரிய ஒரு இஷ்யூவை வந்து மறைக்கிறதுக்காக அவங்க வந்து போராட்டம் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இந்த போராட்டம் நிச்சயமா செய்ய தானே செய்வாங்க. இப்படி கவர்னர் வந்து இப்ப என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னே அவருக்கு தெரியுமா தெரியாம இருக்குமா? ஏன்னா வந்து அவர் இப்படி பண்ணிட்டு போனாரு அப்படின்னாலே வந்து ப்ராப்ளம் கிரியேட் ஆகுன்றது தெரியாதவர் கிடையாது இல்லையா? அதை வந்து எந்த அளவுக்கு மடைமாற்றுவாங்க, அதை எந்த அளவுக்கு திரிப்பாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் எல்லாருமே. அது வந்து பிஜேபியா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அதை வந்து அவங்க வந்து இப்படிதான் திரிப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு அண்ணாமலை சொன்னதுல வந்து எனக்கு ஒன்றும் தெரியல. இன்ஃபேக்ட் வந்து தி சேம் கொஸ்டின் ஷுட் அண்ணாமலை ஷுட் ஆஸ்க் கவர்னர் வை டிட் யூ டூ திஸ் அப்படின்றது தான் வந்து அவர்கிட்ட கேட்டிருக்கணும். ஏன் இப்படி பண்ணீங்க? இப்படி பண்ணதுனால வந்து நாங்க பண்ண எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்து பாழா போயிடுச்சே. நீங்க மக்கள் எல்லாத்தையும் மறந்து போயிட்டாங்களே. தமிழ்நாடு மக்களை வந்து அசிங்கப்படுத்துறாரு, தமிழ்தாய் வார்த்தை அசிங்கப்படுத்துறாருன்னு வந்து அப்படியே மாத்திட்டாங்களே. லிட்ரேச்சரையே மாத்திட்டாங்களே. அதுக்கு வந்து அவர் வந்து அண்ணாமலை இன்ஃபேக்ட் ஹாஸ் டு ஆஸ்க் த கவர்னர்.
மக்கள் போராடி 10 ஸ்டெப் எடுத்து முன்னேறி போனாரு அப்படின்னா கவர்னர் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் சம்பந்தமே இல்லாம அவரு பர்சனலா ஏதோ ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணாரு, அது நடக்கல. அதை வந்து இன்னைக்கு வந்து அப்போஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் அப்படின்ற மாதிரி கவர்னர் அப்போஸ் பண்ணிட்டாங்கன்றதுக்காக வேண்டி அவர் படிக்காம போனது தான் இன்னைக்கு இஷ்யூவா இருக்கு. எந்த டிவியை நீங்க திறந்து பார்த்தாலும், எந்த ஒரு விவாதத்து மேடையை நீங்க எடுத்து பார்த்தாலும் எல்லாமே அப்படியே வந்து மாறி போயிடுச்சு. மக்கள் பிரச்சனைகள் இன்னைக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லை. இது நிச்சயமா வந்து எந்த ஒரு அரசியலா இருந்தாலும் எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் அது அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க இல்லையா? இதுல வந்து நம்ம வந்து திமுகவை ஒண்டி நம்ம வந்து எப்படி சொல்ல முடியும்? இன்ஃபேக்ட் நான் கோபப்படுறது கவர்னரை பொறுத்து தான், கவர்னரை பார்த்து தான். எனக்கு வந்து பிஜேபி மேல கோபம் கிடையாது, அதிமுக மேல கோபம் கிடையாது, திமுக மேல கோபம் கிடையாது. என்னோட கோபம் வந்து கவர்னர் மேல தான். எப்பவுமே சொல்லுவாரு அண்ணா, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையே இல்லை, ஸ்டேட்ஸ்க்கு கவர்னரே தேவையில்லை அப்படின்பாரு. அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. அவரோட அதாவது வந்து இன்னைக்கு வந்து எவ்வளோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு இல்லையா? அவர் வந்து அந்த உரையை படிச்சுட்டு அந்த அந்த உரையிலேருந்து வந்து அவர் வந்து எடுத்து நான் வந்து இதெல்லாம் சரி கிடையாது, இதெல்லாம் வந்து கிடையாதுன்னு சொல்லி இருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தா உங்களுக்கு நரேட்டிவே டிஃப்ரெண்ட் ஆயிருக்கும் இல்லையா? இன்னைக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில இப்படி நடந்திருக்கு. ஆனா வந்து அந்த உரையில ஒரு வார்த்தை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு வந்து தமிழகம் வந்து ஒரு ஒரு பூங்காவா இருக்கு, அமைதி பூங்காவா இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை இருக்கு. இது அமைதி பூங்காவா இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து டிஎம்கே அலையன்ஸ்ல இருக்கிற கம்யூனிஸ்டே வந்து சொல்றாங்க அவசர காலம், அறிவிக்கப்படாத அவசர காலம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க எப்படி இப்படி எழுதி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் என்னோட திஸ் இஸ் மை டியூட்டி டு ரீட் திஸ், பட் ஈவன் தோ ஐ அக்செப்டட் ஆர் நாட் அப்படின்னு அவர் பேசிட்டு போயிருந்தாரு அப்படின்னா அது பேசும் பொருள் ஆயிரும். அந்த இடத்துலயே வந்து அவர் சொல்லியிருக்கலாம், நான் வந்து எனக்கு வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன், நம்மளோட நேஷனல் ஆந்தம் முதல்ல போடுங்கன்னு சொன்னா அவங்க அதை கேட்கவும் இல்லை. இவங்க வந்து எது நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க சொல்லியிருந்தாருன்னா அது வந்து டிஃப்ரெண்டான ஒரு டைரக்ஷன்ல போய் மக்கள் கிட்ட எடுபட்டிருக்கும். என்னைய பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்து கவர்னர் கிட்ட தான் கேட்கணுமே தவிர வேற யார்கிட்டையும் கேட்கக்கூடாது. ஆஹ் எவ்வளவுதான் வெம்பி வெதும்புறதுன்னு நமக்கும் புரியல. பட் இருந்தாலும் வந்து நம்ம வந்து பேச வேண்டியது நம்மளோட கடமை, அவ்வளவுதான். பேசி மக்களுக்காக நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்ல போறோம். நிறைய பேர் வந்து அதை வந்து சொன்னா என்னை வந்து திமுக காரன்னு சொல்றாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து என்னை சங்கின்னு சொல்றாங்க. பட் தட்ஸ் ஓகே. எல்லாருமே அவங்கவுங்களுக்கு நான் ஒரு உரிமை இருக்கு இல்லையா? இப்ப நான் வந்து என்னோட கருத்தை சொல்ற மாதிரி அவங்களுக்கு என் மேல பேசுறதுக்கு ஒரு உரிமை இருக்கு. பட் ஜனநாயக முறையில என்ன தவறுகள் நடக்குதோ அதை வந்து நம்ம வந்து நான் என்னோட இன்டர்வியூஸ் மூலமாகவும் என் கருத்துக்கள் மூலமாகவும் நான் மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் யூஎஸ்ல வாழ்றேன். ஆனா தமிழ்நாடு மேல எனக்கு அலாதி ஒரு அன்பு, ஒரு பற்று, தமிழ் மொழி மேல என்னோட பற்று அஹ் இருக்கு. ஏன்னா எங்க அப்பா தமிழ் ப்ரொஃபஸர் அப்படின்றதுனால வந்து அந்த ஒரு காதல் எப்பவுமே தமிழ் மேல எனக்கு இருக்கு. அந்த காதல்னால தான் வந்து என்னால முடிஞ்சதை நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றது வந்து ஆளுங்கட்சிக்கு தானே நம்ம வந்து கொஸ்டின் கேட்க முடியும். அதே அதிமுக இருக்கும்போது அந்த கொஸ்டின் வந்து அதிமுக மேல போகும், அவ்வளவுதான். அஹ் ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி ஒரு கனத்த இதயத்துடன் இன்னைக்கு வந்து மடைமாற்றப்பட்ட இந்த இஷ்யூ வந்து கொஞ்சம் யோசித்து கவர்னர் பேசியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் வந்து ஒரு கனத்த இதயத்துடன் விடைபெறுகிறேன். இது உங்கள் கணேஷ். நன்றி, வணக்கம்.